நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானல் சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். மேலும் கொடைக்கானலுக்கு வார விடுமுறை மற்றும் பண்டிகை விடுமுறை என்பது அதிக வாகனங்கள் வருவதால் அதிகப்படியான போக்குவரத்து நெரிசலை சந்திக்கும் நிலை உள்ளது. இதனால் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின்படி நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான சாலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டது. இதன் பேரில் கொடைக்கானல் நகராட்சி கடந்த வாரம் வாகனத்தில் ஒலிபெருக்கியின் மூலம் அனைத்து கடைகளுக்கும் கால அவகாசம் அறிவித்தது. அரசின் உத்தரவின்படி கால அவகாசத்திற்கு பிறகு இன்று காலை 11 மணி அளவில் சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றும் பொழுது கடைகளில் உரிமையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது காவல் கண்காணிப்பாளர் சமரச பேச்சுவார்த்தை தொடர்ந்து ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்ற தொடங்கினர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் வியாபாரிகள் சிலர் தானாகவே முன்வந்து தங்கள் ஆக்கிரமிப்பு செய்த பகுதியை நீக்கி வரும் சூழ்நிலையில் இன்று நகராட்சி, கொடைக்கானல் காவல்துறை, நெடுஞ்சாலைத்துறை, வட்டாட்சியர், கோட்டாட்சியர் அதிகாரிகள் வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதிகளில் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல்லில் இருந்து பாலமுருகன்.